எலும்பு கூட கீழே துப்ப முடியல, அப்படியே சாப்பிடும் போது இந்த அளவுக்கு வருமானது நினச்சி கூட பார்க்கல. பாம்போ சிக்கன் அப்படின்ற டிஷ்ஷை வந்து நாங்கள் அருமையாக சீரம் சிறப்புமாக இன்றைக்கி செஞ்சு ருசிக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் நவ். நல்லா மஞ்சள் தூள் வந்து நல்லா வாசனையாக உரைக்கணும். அப்போ தான் அந்த மணத்தோட மனம் அப்படியே மசாலாவில் அப்படியே வந்து சேர்ந்து வரும். ஆஹா,
நல்ல பழுத்த பழம்பா இது. மிளகாய் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறோம். முதல்ல சால்ட்டு தான் போடணும். எந்த மசாலா, எந்த கறி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்ட்டை போட்டு தான் வந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து கறியில் நல்லபடியாக வந்து கறியில் ஆட் ஆகும். ஓகேங்களா? முதல்ல மசாலா போட்டோம்னா சால்ட்டு வந்து அதில் ஒழுங்காக வந்து ஆட் ஆகாது. முதல்ல சால்ட்டு போட்டு நல்லா ஒரு 2 திருப்பிட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு, அதுக்கடுத்து நீ எந்த மசாலா எப்படி போடுறியோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து தனியாத்தூள், தனியாவை அரைச்சி எடுக்கிற தனியாத்தூள் இது. இதை ஆட் பண்ணுறோம். இது வந்து சிக்கன் மசாலா, இதை ஆட் பண்ணுறோம். இது வந்து சில்லி பவுடருப்பா, மிளகாய் அரைச்சது. நம்மளே மிளகாய் அரைச்ச சில்லி பவுட்ரு இது. இது கரம் மசாலாப்பா. கரம் மசாலா வந்து தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கணும் போதும், அதிகபட்சமாக ஒன்றும் தேவையில்லை. இதில் அப்படியே லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்பா. இது கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்க்ரட்சும் கொடுக்கும். புதிய கிருஷ்ணா அசல் நெய் பாயுது. இந்த நெய்யை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம்பா, நல்லா மணமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும்பா. இதை பாம்போ சிக்கன் வந்து நல்ல முறையில் மிக்ஸ் பண்ணி மசாலாவில் நல்லா வந்து எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அரை மணி நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணும்.
நல்லா பேக் பண்ணுறோம். பேக் பண்ணி பாயில் பண்ணுறோம். கை விட்டு ஒன்று எடுத்துடலாம். கை விட்டு கை வந்துடணும். எவ்வளோ ஹீட்டாக பேம்பா சிக்கன் ரெடி ஆகிடுச்சுப்பா. ரெடி பண்ணி எடுத்து போட்டு வச்சாச்சு. இப்போது எல்லாம் சாப்பிட போகிறோம்பா. நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். நல்ல அருமையான ருசிப்பா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு வருமானது நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டு. அப்படி ஒரு ருசி. சிக்கனில் இந்த ருசி இருக்குதான்னு எனக்கு இப்போ தான் தெரியுமே. அந்த அளவுக்கு பண்ணி அசத்திட்டோம். எலும்பு கூட கீழே துப்ப முடியல. அப்படியே சாப்பிடணும் போல தோணுது.